இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்கள், இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்தில் சில வசனங்களை வாசித்து நாம் புரிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் சில காரியங்களை பார்ப்போம். அது உபாகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனம் இப்படியாக சொல்லப்படுவது: ஆகையால் நீங்கள் உங்களை கெடுத்துக் கொண்டு ஆண் உருவம் பெண் உருவம், பூமியில் இருக்கிற யாதொரு மிருகத்தின் உருவம், ஆகாயத்தில் பறக்கிற சட்டையில் யாதொரு பட்சியின் உருவம், பூமியிலே யாதொரு ஊரு பிராணியின் உருவம், பூமியின் கீழ் தண்ணீரில் யாதொரு மச்சத்தின் உருவமாயிருக்கிற இவைகளில் யாதொரு உருவுக்கு ஒப்பாக விக்கிரகத்தை உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கும் உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனையாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாய் வலியுறுத்துகிற ஒரு காரியம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மீண்டும் மீண்டுமாய் அடுத்தடுத்து இந்த காரியத்தை சொல்லிக்கொண்டே வருகிறார். விக்கிரக ஆராதனைக்கு மிகவும் எச்சரிக்கையா இருங்கள். ஒவ்வொன்றையும் சொல்லுகிறார். ஊரு பிராணிகள், ஆகாயத்து பறவைகள், உங்க ஆண் உருவமோ இல்ல பெண் உருவமோ, நீங்க ராஜாக்களையோ இல்ல உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களையோ நீங்கள் வணங்காதபடிக்கு நீங்க கவனமா இருக்கும்படியே ஆண்டவர் எப்பொழுதும் ஒவ்வொரு அந்த அதிகாரத்துல தொடர்ந்து ஆண்டவர் பேசிக் கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, ஏனென்றால் சீனாய் மலையில ஆண்டவர் சொல்லி அந்த வார்த்தைகள் கற்பனைகளுக்கு நாம் ஒத்து நடக்க முடியாது, கடைபிடித்து நடக்க முடியாது. ஆண்டவர் இந்த காரியத்துல மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகிறது நாம் பார்க்க முடிகிறது. அதே போல பாருங்க, 11வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நீங்கள் சேர்ந்து வந்து மலையின் அடிவாரத்தில் நின்றீர்கள், அந்த மலையில் வானத்தை அளவிய அக்கினி எரிய இருளும் மேகமும் அந்தகாரமும் சூழ்ந்தது. அந்த அக்கினியின் நடுவிலிருந்து கர்த்தர் உங்களோட பேசினார். வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதே அன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை என்றார். பாருங்க, ஆண்டவருடைய சத்தத்தை மாத்திரம் அவர்கள் கேட்டார்கள். அக்கினி ஜுவாலையும் பயங்கர அக்கினி அந்த மலையை எரியுகிற ஒரு சூழ்நிலையை அவர்கள் கண்கொண்டு பார்க்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய சத்தத்தை மாத்திரம் கேட்கிறார். அதுக்கு உதாரணமாக அவர் பேசின நேரடியாக முகமுகமாய் அந்த இடத்துல அவர்கள் பார்க்கப்பட்ட அந்த காரியத்தை அவர்களுக்கு மோசே சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்க முடியாது. பிரியமானவர்களே, நீங்க எந்த ஒரு ரூபத்தையும் நீங்க பார்க்கல, அதனால நீங்க எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லி மோசே உன்னுடைய ஆட்களுக்கு நீ சொல்லு என்று சொல்கிறார். அநேக முறைகள் நாம் என்ன செஞ்சிடறோம், நம்மளை மறந்து நம்முடைய பாடுகள், நமக்கு ஏற்படுகிற பலவிதமான சூழ்நிலைகள், ஏதோ ஒரு வருத்தமோ ஒரு பலவீனமோ, ஏதோ யாராவது பக்கத்து வீட்டுல இருக்காங்க, அவங்க சொல்லுகிறது வார்த்தையின் நிமித்தமாய் குறி கேட்கிறது, மற்ற யாராவது வேற தெய்வங்களை வழிபடுகிற இப்படிப்பட்ட அநேக தவறுகளை நாம் பண்ணி விடுகிற பிரியமான. ஆனா ஆண்டவர் இப்படிப்பட்டதான காரியத்துக்கு எதிர்த்து இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விட. ஆண்டவருக்கு விருப்பமில்லாத ஒரு செயல். ஏன்னா வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நாம் நினைத்ததெல்லாம் ஜீவமாக்குவது என்பது கடினமானது. ஏன்னா அவருக்கு ரூபம் இல்லை, ஆவியான தேவனுக்கு ரூபம் இல்லை, ஆகையால் ஒரு சொரூபமும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆனால் எந்த ஒரு மனிதனை நம்ம வணங்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கிற மனித குலத்துக்கு மனிதனை ஆண்டவர் தான் உருவாக்கினார், மனிதனை வணங்கக்கூடாது. அதே போல எந்த ஒரு பறவையினுடைய ரூபத்தை நம்ம போய் வணங்கக்கூடாது என்று ஆண்டவர் ஒவ்வொரு வசனங்கள்லையும் அதை மீண்டும் மீண்டுமாய் அடுத்தடுத்து சொல்லிக் கொண்டு வருவதை நாம் உணர்ந்து பார்க்க முடிகிறது. புரியும். ஆனா இந்த நாட்கள்ல அப்படிப்பட்டதான தவறுகளை நாம் செய்கிறோமா? நம்ம அறியாமைய ஒரு சில இடங்கள்ல கையெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதெல்லாம் பார்க்கணும். நம்ம அறியாம வரக்கூடிய ஒரு சில பாருங்க, லைட்டை போட்டதுமே உடனே அப்படின்னுவாங்க. அப்ப ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவருக்கு கொடுக்காதபடி நம்ம வேற எங்கேயாவது அதை கொடுத்தோம் என்றால் ஆண்டவருடைய நாம மகிமைப்படாது. அப்ப ஆண்டவர் அதை பார்த்து கொண்டே இருப்பார். நீ எனக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீ யாருக்கோ கொடுக்கிறது என்பதை ஆண்டவர் அதில் கவனமா இருக்கிறார். பிரியமானவர்களே, ஏன்னா துதி கன மகிமையில் அவர் ஒருவருக்கே உண்டாவது என்று சொல்லப்படுகிறது. அவருக்கு கொடுக்க வேண்டிய துதியை நாம் வேற எங்கேயும் செலுத்தாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கும்படி ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். இப்படிப்பட்ட காரியத்துல நாம் குறைவற்றவர்களாய் இருப்போமே, ஆனால் ஒரு விசை கண்களை ஆண்டவரை நாங்கள் எப்பொழுதும் இந்த விக்கிரகத்துக்கு நாங்கள் கவனமா இருக்க எங்களுக்கு உதவி செய்வீர்கள் என்று கண்களை ஜெபம் செய்வோம். அன்பு தகப்பனே, விக்கிரகத்துக்கு ஆண்டவரே
நீ படைத்த, நீ உருவாக்கின எந்த ஒரு உருவத்தையும் நாங்கள் வணங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க தேவன் ஞானத்தையும் விவேகத்தையும் ஆண்டவருடைய கிருபையும் எங்களுக்கு தாங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.